ஐயா, அவன் பேர் வந்துட்டு முரசொலி மாறன். முழுக்க முழுக்க ஒரு ஆக்சிடென்டல் டெத்தா இருக்கணும். முரசொலி மாறன் என்கிற சிபி. ஸோ இவருக்கு இன்னைக்கு மாறன பூஜை, ஓகேங்களா? சொல்லியிருக்காரு மொத்த பூஜை செலவு 21 லட்சம். இன்னைக்கு வந்து மத்தியானம் சாமிக்கு கோழி வெளி இருக்கு. ஸோ ஆல்கஹால் எப்பவுமே இருக்கும். ஸோ அதை வச்சு சாமிக்கு பூஜை பண்ணி கேட்டாச்சு, சரிங்களா? திருச்சியை சேர்ந்த சதீஷ் பாபு என்ற பட்டதாரி திருவல்லிக்கேணியை சேர்ந்த குட்டிச்சாத்தான் மந்திரவாதி என்கிற ரகு என்பவரின் மாந்திரீக வீடியோவை யூடியூபில் பார்த்து வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் வேலை இல்லாமல் சுற்றிய சதீஷ் பாபு அரசு வேலை கிடைப்பதற்காக மந்திரவாதியை தொடர்பு கொண்டு பூஜைக்கு முன்பணமாக ஜிபேவில் 3000 ரூபாயை அனுப்பியுள்ளார். பின்னர் எந்த பூஜையும் நடக்காத நிலையில் மந்திரவாதி தனக்கு விபூதி அடித்து விட்டார் என உணர்ந்த சதீஷ் பாபு பணத்தை திருப்பி கேட்டுள்ளார். ஆனால் மந்திரவாதியோ பணத்தை தர முடியாது என கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனால் பணத்தை இழந்த சதீஷ் பாபு திருவரம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மந்திரவாதி ரகு மீது ஏமாற்றுதல், நம்பிக்கை மோசடி, மிரட்டல் விடுத்தல் ஆகிய 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மந்திரவாதியை கைது செய்தனர். இதனையடுத்து மந்திரவாதியின் மொபைல் போனை சோதனை செய்த போது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தன. திருச்சியில் பிரபல கல்லூரியின் பேராசிரியர் ஒருவர் தனது விரோதியான முரசொலி மாறன் என்கிற சிபி என்ற வழக்கறிஞரை கொலை செய்ய வேண்டும், அதுவும் விபத்து போல இருக்க வேண்டும் என மந்திரவாதியின் உதவியை நாடியுள்ளார். ஐயா, அவன் பேர் வந்துட்டு முரசொலி மாறன். வீட்டில் கூப்பிடுறது சிபின்னு கூப்பிடுவாங்க. முழுக்க முழுக்க ஒரு ஆக்சிடென்டல் டெத்தா இருக்கணும். அதை பார்க்குற மற்றவங்க, ஏன்னா இது வந்து ஒருத்தவங்க 2 பேரும் இல்லை, அந்த டோட்டல் இதுக்கே வந்துட்டு ஒரு பாடம் ஒன்று கற்பிக்கணும். அது ரொம்ப அது கதை சொல்லக்கூட நான் நேரில் உங்களை பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்கிறேன். அந்த வழக்கறிஞர் எந்த பைக்கில் செல்வார், எங்கு செல்வார் என புகைப்படத்தையும் பேராசிரியர் மந்திரவாதிக்கு அனுப்பி வைத்துள்ளார். இங்கே மெட்ராஸுக்கு வந்துட்டு சமயங்களில் ஏதாவது இந்த ஹைகோர்ட்டுக்கு கேஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அங்கே போகவும் வரவும் இல்லை. அதில் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் பஸ் இல்லைனாக்கா காரு அந்த மாதிரி போவானுங்க. எப்போயாவது ஒரு வாட்டி 2 வீலர்லேயும் போகிறது அவனுக்கு பழக்கம். ஆனால் அந்த 2 வீலர் வந்து எய்தர் மெட்ராஸில் வச்சுருப்பான், அப்படி இல்லைன்னா இந்த ஊரில் வச்சுருப்பான். ஸோ 2 வீலரும் யூஸ் பண்ணுறான். ஸோ எங்கே போனாலும் 2 வீலர் தான் யூஸ் பண்ணுறானா அப்படின்னு கேட்டாக்க இல்லை, சமயங்களில் காரு அது இதுன்னு கூட மாறலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த குரூப்புக்கு ஏற்ற மாதிரி. வழக்கறிஞரின் கதையை முடிக்க முன்பணமாக 1000 ரூபாயும், பூஜை செய்வதற்கு 21 லட்சம் செலவாகும் எனவும் மந்திரவாதி வீடியோ வெளியிட்டுள்ளார். 397 குட்டிச்சாத்தன் மாந்திரிய சேவா பக்தர் திரு ரமேஷ் கிருஷ்ணா ஐயா, வணக்கம். தெரியுதுங்களா? முரசொலி மாறன், நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, பிரிண்ட் அவுட் எடுத்துருக்க, சரிங்களா? முரசொலி மாறன் என்கிற சிபி. ஸோ இவருக்கு இன்னைக்கு மாறன பூஜை, ஓகேங்களா? ஸோ 21 லட்சம், 10 லட்சம் கொடுத்துருக்கீங்க, இன்னும் 11 லட்சம் இன்னும் போடல, சரிங்களா? ஸோ நீங்க கூடிய சீக்கிரம் போடுவீங்க நம்பிக்கையில இப்போ மத்தியானம் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறேன். நேற்று ராத்திரி பூஜை முடிச்சிட்டேன். குட்டிச்சாத்தான் 397 குட்டிச்சாத்தாக்கு மாத்திரை பூஜை முடிச்சிட்டேன், ஆளே இல்லாம. இதனை நம்பி பேராசிரியரும் தனது மனைவியின் வங்கிக் கணக்கில் இருந்து முதலில் 10 லட்சம் ரூபாயை மந்திரவாதிக்கு அனுப்பியுள்ளார். பூஜைக்கு தேவையான சேவல் வாங்குவது முதல் பூஜை செய்தது வரை பேராசிரியருக்கு வீடியோவாக மந்திரவாதி அப்டேட் செய்து வந்துள்ளார். முரசொலி மாறன் சிபி அவருக்காக இன்னைக்கு வந்து மத்தியானம் சாமிக்கு கோழி வெளி இருக்கு. ஸோ அதான் ஒவ்வொரு கடையாரி. ஸோ ஸ்டாக் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க கோழிகளை. ஸோ மேலே தெரியுதுங்களா? மொத்த பூஜை செலவு 21 லட்சம். ஸோ உங்களுக்காக பிரத்யேகமா நீங்க கொடுத்தீங்கன்னா 1000 கூகுள் பேல பூவெல்லாம் வாங்கி இப்போ போட்டுருக்காங்க. ஸோ நீங்க கூகுள் பே பண்ணவொடனே நீங்க வீட்டில் ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ ஆல்கஹால் எப்பவுமே இருக்கும். ஸோ அதை வச்சு சாமிக்கு பூஜை பண்ணி கேட்டாச்சு, சரிங்களா? இதை அனைத்தையும் பேராசிரியரும் நம்பி வந்த நிலையில் இறுதியில்தான் எதுவுமே ஆகவில்லை என புரிந்து கொண்ட பேராசிரியர் மந்திரவாதியிடம் ஏமாந்து போனார். இவர் மட்டுமல்லாமல் பல தொழிலதிபர்களிடம் சாமி பணம் கேட்கிறார் என பல லட்சங்களை மந்திரவாதி மோசடி செய்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. அதுவும் 1000 கணக்கில் பூஜை செய்வதில்லை, எல்லாம் லட்ச கணக்கில்தான் என அவரே தெரிவித்துள்ளார். கதை விட்டு காசு பறித்து வந்த மந்திரவாதியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாருங்க, நான் சாதாரண மனுஷன் தான்.
நானும் இந்த வயிற்று படம் ஓடிட்டு இருக்கு சரிங்களா. அதனால இந்த வீடியோ பாக்குற பக்தர்கள் இனி பணம் இருந்தா 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் கொடுத்து நம்ம கிட்ட பூஜை பண்ண முடியும்னு இருக்கிறவங்க கோணி பையில கட்டி வச்சிருப்பாங்கல்ல சாக்கு மூட்டையில, அந்த மாதிரி ஆளுங்க என்னோட வீடியோ பார்த்து எனக்கு வேலை கொடுங்க. அதை விட்டுட்டு சும்மா ஆட்டோ ஓட்டுறேன், சைக்கிள் ஓட்டுறேன், ரிக்ஷா ஓட்டுறேன், அந்த மாதிரி ஏழ்மையான ஆளுங்க எனக்கு பண்ணாதீங்க. அது நிறைய கோயில் இருக்குங்க, பிள்ளையார போய் 3 வாட்டி முட்டிங்க, ஏதாவது செவத்தோட இடிச்சிங்க சரியா, அவங்க காப்பாற்ற முடிஞ்சா காப்பாத்துட்டோம் சரிங்களா.